நள்ளிரவு 12:30. இதுக்கு இந்நேரத்தில் பட்டாசு எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையவே கமெண்ட்ஸ் வந்திருக்கு, ஒரு சில திட்டியும் வந்திருக்கு. பட் மெயினாக ஜிபியூ பற்றி வந்துட்டு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதாவது யூஸ்டு கிராஃபிக் கார்ட்ஸ் வாங்கலாமா ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் அவங்ககிட்ட அங்கேயே பதிலும் சொல்லியிருப்பேன். பட் உங்களுக்கும் அந்த கேள்வி இருக்கும் இல்லையா, அந்த கேள்வியை வந்துட்டு உலகத்துக்கே அட்ரஸ் பண்ணணும் இல்லையா, அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட கண்டென்ட் வேறு இல்லை இல்லையா, அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்க கேள்வி, நம்ம யூஸ்டு கிராஃபிக் கார்ட்ஸ் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் ஆன்சர் எஸ். ஸோ எனிவே ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இருக்குது என்னோட சேனல் செக் பண்ணி பாருங்க. ரைட்டா, அடுத்த வீடியோவில் பார்ப்பேன். பை அப்படின்ட்டு நான் சொல்லி முடிக்கலாம். பட் அப்படி முடிக்க மாட்டேன். ஏன்னா இப்போ தான் ஃபாலோ அப் கொஸ்டின் வரும். அப்போ நான் டேரெக்டாக யார்ட்டையாவது போயிட்டு அப்படியே அந்த யூஸ்டு கிராஃபிக் கார்டை வாங்கிருட்டா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நோ, லெட் மீ எக்ஸ்பிளைன். அதுக்கு முன்னாடி ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் சின்சன். நான் ஒரு டெக் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்ட்டு சொல்லி ஊரே மாற்றிட்டு இருக்கிறேன். அவரே சொல்கிறாரா? வெரி குட் வெரி குட். இல்லை எனிவே சம்மந்தமே இல்லாமல் இவர் ஏட்டுடையெல்லாம் நம்ம கமெண்ட்டில் ஓட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. பாவம் அவர் என்ன பண்ணாருன்னு தெரில. அவருக்கு எதுக்கு முட்டு கொடுக்குறவங்களெல்லாம் அடிக்கிறாங்களே. சரி. ஸோ எனிவே இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் அடிச்சுக்கோங்க. வேறு என்ன பண்ணணும், வீடியோவை பாருங்கள். வெல்கம் டு யூஸ்டு ஜிபியூவின் பலன்கள் மற்றும் பரிகாரங்கள். வீடியோவை ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு, நான் எதுக்கு யூஸ்டு கிராஃபிக் கார்டு வாங்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கான். இருங்க நான் கன்வின்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சீப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு மிட்ரேஞ்ச் கிராஃபிக் கார்டை நான் 55,000 50,000 ரூபாய்க்கு வாங்குவீங்க. இதே ஒரு ஓல்டர் ஜென்ரேஷன் சேம் டியர் கிராஃபிக் கார்டை விட பெட்டராக இருக்க கிராஃபிக் கார்டே நீங்கள் கம்மி ப்ரைஸுக்கு வாங்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு சீப்பராக இருக்கும். ரெண்டாவது வேல்யூ ஃபார் மணி. எஸ், நீங்கள் இப்போ ஒரு 50-60 வாங்குறீங்க அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. அதே ப்ரைஸுக்கு நீங்கள் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் பழைய 3070 Ti வாங்கலாம். பயங்கர வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது. ஏன்னா ஒரு 50-60யோட பர்ஃபார்மன்ஸோட 3070 Tiயோட பர்ஃபார்மன்ஸ் கம்பேரிட்டிவ்லி ஹையராக இருக்கும். அதுக்கு ஒரு சில டிராபேக்ஸ் இருக்குது. டிராபேக்ஸ் அப்புறம் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி ஹை பர்ஃபார்மன்ஸ் ஜிபிஎஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு லோவர் ப்ரைஸில் கிடைக்கும். அடுத்து மூணாவது விஷயம், ரீசேல் வேல்யூ அப்படின்றது வந்துட்டு ரீட்டைன் ஆகும். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 3070 Ti நீங்கள் லான்ச் டைமில் வாங்கியிருந்தீங்கன்னா 80,000 even 1,00,000 கூட நீங்கள் வாங்கியிருக்கலாம். இதுவே இப்போ நீங்கள் வாங்குறீங்கன்றப்போ ஒரு 35,000 45,000 வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் போக போக வந்துட்டு அந்த கார்டோட ரீசேல் வேல்யூ அப்படின்றது குறையுமான்னு கேட்டிங்கன்னா குறையும். பட் ரொம்ப கம்மியாக குறையும். இப்போ நீங்கள் ஒரு 35,000 இப்போ வாங்கியிருக்கீங்கன்னா அது நீங்கள் ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டு விற்கிறப்போ ஒரு 25,000 30,000 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே நீங்கள் விற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரீசேல் வேல்யூ அப்படின்றது கொஞ்சம் நல்லா ரீட்டைன் ஆகும் ஓல்டர் கிராஃபிக் கார்டு வாங்குறப்போ. சரி ப்ரோ, ஏன் வாங்கலான்னு சொல்லிட்டீங்க, ஏன் நான் அதை வாங்கக்கூடாது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் புதுசாக கிராஃபிக் கார்டு வாங்குறீங்கன்னா அந்த கிராஃபிக் கார்டுக்கு 3 years வாரண்ட்டி இருக்கும். ப்ளஸ் 2 years வாரண்ட்டி அது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப உங்களுக்கு கிடைக்கும். யூஸ்வலி 5 years அப்படின்றது இருக்கும். மோஸ்ட்லி கிராஃபிக் கார்டு வாங்குறவங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஒரு 3 வருஷம் பழைய கிராஃபிக் கார்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லக்கு. ஏன்னா உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்ட்ரா வாரண்ட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் மோஸ்ட்லி யூஸ்டு கிராஃபிக் கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்ட்டி அப்படின்றது வந்துட்டு நோ. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சப்போஸ் கார்ட்லேயே வந்துட்டு இன்டர்னலாக ஏதாவது டேமேஜ் ஆச்சு, இல்லைனா சாஃப்ட்வேர் இஷ்யூனால கார்டு ஏதாவது புகஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வாரண்ட்டிங்கிறது இருக்காது, அது கிளைமும் ஆகாது. ஸோ அதனால் வந்துட்டு அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு தான் யூஸ்டு கிராஃபிக் கார்டுக்குள்ளே போகிறப்பயே வாங்கணும். ரெண்டாவது விஷயம், டேமேஜஸ் அப்படின்றது கார்டுக்கு வெளியே இல்லைனாலும் உள்ளே ஏதாவது டேமேஜஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சப்போஸ் ரொம்ப ஹை ஹீட்டில் மைனிங் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சின்ன காம்பனண்ட், ஒரு ரெசிஸ்டரோ கெப்பாசிட்டரோ வந்துட்டு புகஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் மேஜராக இந்த டிசாஸ்டரும் வராது. பட் சப்போஸ் ஒரு ஹை வோல்டேஜை ப்ரொடெக்ட் பண்ணுற ஏதாவது ஒரு காம்பனண்ட் டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா திடீர்னு ஒரு ஹை வோல்டேஜ் வரப்போ உங்கள் கிராஃபிக் கார்டு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹிடன் டேமேஜஸையும் வந்துட்டு நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது ரொம்ப ஃபேமஸான ஸ்கேம், உருட்டு ஜிபியூஸ். எப்படின்னா 3070 Ti கிராஃபிக் கார்டோட ஷெல்லு அதெல்லாம் அழகாக போட்டிருப்பாங்க. பட் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா 710 GPU கொடுத்துருப்பாங்க. போச்சா அப்படின்ற மாதிரி தான் தோணும். அந்த மாதிரி நிறையவே நான் ஸ்கேம்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இந்த உருட்டு ஜிபியூஸ் கிட்டேருந்து வந்துட்டு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். அதுக்கடுத்து யூஸ்டு ஜிபியூஸ்னாலே யூஸ்வலி ஓல்டர் ஜிபியூஸ் தான், அதை நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஓல்டு ஜிபியூஸ் அப்படின்றதுனால இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் ஜிபியூஸ்லேருந்து நிறைய ஃபீச்சர்ஸ் லேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கரண்ட்டில் இருக்க DLSS 4.5 உங்களுக்கு கிடைக்காது. அப்படி இல்லைனா இந்த AMD ஜிபிஎஸ்லாம் புது என்கோடிங்லாம் வந்திருக்கு. அந்த என்கோடிங்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்டெல் ஜிபிஎஸ் பற்றி என்னால் சொல்ல முடியாது, பட் எடிட்டர் சொல்லுவார். நைஸ்.
அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நீங்கள் சப்போஸ் அந்தளவுக்கு டெக்ஸாவியாக இல்லைன்னா உங்களால் இந்த விஷயத்தை மட்டும் பண்ண முடியாது. என்ன அப்படின்னா ஜிபியூ மெயின்டெனன்ஸ். அதாவது நீங்கள் ஓல்டர் ஜிபியூஸ் அப்படின்றப்போ அதை ரொம்ப காலமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா ஜிபியூஸ்க்கு வந்துட்டு தெர்மல் பேஸ்ட் அப்படின்ட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. அதுதான் உங்கள் சிப்பில் ஜென்ரேட் ஆகிற ஹீட்டையும் அந்த பெரிய பெரிய ஃபேன்லாம் இருக்குது இல்லை, அந்த ஃபேனுக்கும் நடுவில் இருக்க ஆங்கர் மாதிரி, அதாவது நம்ம ராஜன் மாதிரி அவர் தான் இங்கேருந்து ஹீட்டை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். ஸோ அந்த தெர்மல் பேஸ்ட் ட்ரை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஜிபியூவில் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, ஓவர் ஹீட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. சரி, இதுக்கெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, நான் எப்படி ஜிபியூவை பார்த்து வாங்குறது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஜிபியூ வாங்குறப்பயே முக்கியமான விஷயம், நீங்கள் பெஞ்ச்மார்க்கிங் கண்டிப்பாக பண்ணணும். அதாவது அந்த ஜிபியூவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்க நிறைய டூல்ஸில் வச்சு நீங்கள் பெஞ்ச்மார்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3D பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்துட்டு ஃபர்மார்க் அப்படின்றதுல பண்ணுவாங்க, இல்லை 3D மார்க்குன்னு இருக்குது அதில் பண்ணுவாங்க. சரி, நான் பெஞ்ச்மார்க் பண்ணிட்டேன், அது எது கூட கம்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ஆன்லைன்லேயே நிறைய பேர் அந்த கிராஃபிக் கார்டு ரிலீஸ் ஆன டைம்லேயும் சரி, இல்லை இப்போ கரண்ட் டைம்லேயும் சரி பெஞ்ச்மார்க் அப்படின்றது பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸோட உங்களோட பெஞ்ச்மார்க்கிங் ஸ்கோர்ஸும் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 5% வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இருக்கலாம், அது வரைக்கும் பிரச்சனை அப்படின்றது அவ்வளோவா கிடையாது. ரெண்டாவது விஷயம் ஃபிசிக்கல் கண்டிஷன். அதாவது நீங்கள் கிராஃபிக் கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபிசிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஏதாவது ஃபின்ஸ் பெண்டாக இருக்கா, ஹீட் சிங்க் ஏதாவது பெண்டாக இருக்கா, ஃபேன்ஸ் ஏதாவது உடஞ்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு கிராஃபிக் கார்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்னும் பெட்டராக இருக்கும். அது நிறைய பேர் அலோவ் பண்ண மாட்டாங்க, பட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது காம்பனன்ட் ஃப்ரையாக இருக்கா, இல்லை காம்பனன்ட் ஏதாவது மாற்றிருக்காங்களா, இல்லை எடுத்திருக்காங்களா, ரிமூவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஒரு சிலர் வந்துட்டு வீராமை கம்மியாக இது பண்ணிடுவாங்க, அதாவது குறைச்சி கம்மியான ஸ்பெக் இருக்க வீராமை போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது மெயின்டெனன்ஸு நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு கிராஃபிக் கார்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக தெர்மல் பேஸ்ட்டு காஞ்சி போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி தெர்மல் பேஸ்ட்டு மாற்றுறதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். சிம்பிளாக நீங்கள் பண்ணலாம், ஒன்று கடையில் கொடுத்து ஒரு 200 ரூபா அந்த மாதிரி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், கொடுத்தா அந்த தெர்மல் பேஸ்ட் மாற்றிக்கலாம். அப்படி இல்லை நீங்களே மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நானே என்னோட கிராஃபிக் கார்டுக்கு தெர்மல் பேஸ்ட் மாற்றி இங்கே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஐ பட்டனில் இருக்கும், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரைட்டா? அண்ட் முக்கியமாக நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு விஷயம், ஹிஸ்ட்ரி ஆஃப் த கிராஃபிக் கார்டு. அந்த கிராஃபிக் கார்டை அவங்க என்னத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீங்கள் கேட்டே ஆகணும். ஏன்னா மோஸ்ட்லி மைனிங்க்கு யூஸ் பண்ண கிராஃபிக் கார்டு நிறைய பேர் ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அது வாங்கவே கூடாது ப்ரோ அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா வாங்கலாம், தப்பே கிடையாது. அதில் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்துட்டு குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் காம்பனண்ட் டேமேஜ் ஆகிறதுக்கு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ஒரு சில ரொம்ப கம்மி சான்ஸ் இருக்குது, பட் இந்த சான்சஸ் வெரி லோ. அதனால தான் வந்துட்டு அது வாங்கவே கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம், தப்பு இல்லை அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இதை நான் மட்டும் சொல்ல, எதுவாக இருந்தாலும் எங்கள் பாஸ் தான் கேட்கணும். யாருங்க பாஸ்? எங்கள் குருநாதர் எல்டிடியே சொல்லியிருக்காரு, எதாவது அடிக்கிறது இருந்தால் அவரவே எடுத்துருங்க. ரைட்டா? ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் உங்களுடைய புது யூஸ்டு கிராஃபிக் கார்டை வாங்கிட்டீங்க அப்படின்ற அர்த்தம். இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சமாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். அண்ட் மறக்காமல் உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். வேறு என்னென்ன காம்பனன்ட்ஸை வந்துட்டு நீங்கள் யூஸ்டு மார்க்கெட்டில் வாங்குற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், முடிஞ்சால் அதையும் கண்டெக்ட் ஆக்கிடுவேன். ரைட்டா? ஸோ எனிவே ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக என்னோட சேனலை கட் பண்ணி பாருங்கள். ரைட்டா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.